சென்னையில் பார்வையற்ற பட்டதாரி மாணவர்களின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. உடல்நிலை மோசமடைந்ததால் பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் 7 பேரும் சிகிச்சையை ஏற்க மறுத்து உண்ணாவிரதத்தை தொடர்கின்றனர். இதனிடையே உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக பார்வையற்ற மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் அரும்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். பார்வையற்ற பட்டதாரி பெண்கள் 10 பேர் இன்று முதல் கால வரம்பற்ற உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களாக மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டுகளாக எங்களது தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டே வருகின்றோம். ஏனென்று தெரியவில்லை, எங்களது கோரிக்கைகளை அலக்கழிக்க பார்க்கின்றார்களே தவிர நிறைவேற்றி எங்களுக்கும் ஒரு சமூகத்தில் அந்தஸ்தை தர வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் மறுக்கிறது. நாங்களும் இந்த நாட்டின் சராசரி குடிமக்கள் தானே, ஏன் எங்களை முதல்வர் பார்க்க மறுக்க வேண்டும்? அப்படியே அவர் பார்க்க மறுக்கின்றார் என்றால் அதையும் சொல்லிவிடலாம். நாங்கள் எங்களது போராட்டத்தை கைவிடுகின்றோம்.